பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, அநேகருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இந்த சிந்தனை கட்டு, சிந்தனை அறன்லாம் சொல்கிறப்ப அநேகருக்கு புரியவே புரியாது. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமானதை பார்க்க போகிறோம். சாதாரண சிந்தனைகள், அதாவது சாதாரணமாக நமக்கு வர சிந்தனைகள் எப்படி சிந்தனை கட்டுகளாக, சிந்தனை அரண்களாக மாறுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிசாசுடைய டார்கெட்டே என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்டு தான். நம்மளை அவன் டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்க வச்சுட்டாலே போதும், அவன் வந்து அவனுடைய வலையில் வந்து நம்மளை விழுக்க வச்சிடலாம். அப்போ இன்னைக்கு வந்து பிசாசுக்கு வந்து அந்த இப்படி கையை பிடிச்சு, ஏவாளுடைய கையை பிடிச்சு அந்த பழத்தை பறிக்க வைக்க உரிமை பிசாசு கிடையாது. ஆனால் நீ பழத்தை பறித்து நீ சாப்பிட்டேன்னா தேவர்கள் மாதிரி மாறிடுவ அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவளுடைய சிந்தனையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற உரிமை வந்து இருக்கு. கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்கும் அப்படிதான். கையை பிடிச்சு நீ ஏசுட்ட வான்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா இயேசுதான் உண்மையான தேவன்றதை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அவங்க மைண்ட்ல. சோ இப்படிதான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் வந்து இயங்கும். நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆளை கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கொண்டு வரக்கு ஆண்டவருமே விருப்பப்படல. அந்த உரிமை வந்து அந்த மாதிரி உரிமை எடுத்துக்கல. ஒரு ரோபோட் மாதிரி ஆண்டவர் நம்மளை படைக்கல. இது ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்றது. அதே மாதிரி சத்துருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மனுஷனை வந்து இது பண்றது, இழுத்துக்கிறதுக்கு, அவனுடைய ராஜ்யத்துக்கு இழுத்துக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து ஆனா மேனிபுலேட் பண்ணலாம். மேனிபுலேட் பண்ண, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்து அதுதான் அவனுக்கு ஸ்பெஷாலிட்டி. அவனுடைய ஸ்பெஷாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத விட மேனிபுலேட் பண்றதுதான் வந்து அவனுடைய இதுவே. அதாவது இப்ப ஒருத்தவங்க கொலை செய்யறாங்க அப்படின்னா, கொலை செய்யறதுக்கு அவன் வந்து பண்ண முடியாது. ஆனா நீ கொன்று அவன் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணா, உன் வீட்டுக்கு அவன் எவ்வளவு துரோகம் பண்ணா, அவனை எப்படியாவது கொன்று 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 கொன்றுன்னு பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு அவனால முடியும். கண்டிப்பா நம்ம மைண்டை வந்து அப்படியே மாத்துறதுக்கு. அதே மாதிரிதான் சூசைட் பண்றதுக்கு அப்படிதான். பிசாசால நம்மளை வந்து ஏத்தி வந்து கொல்ல வைக்க அது அப்படி வந்து முடியாது. ஆனா வந்து அந்த குற்ற உணர்ச்சி கொடுத்து, எப்படி யூதாஸ்க்கு வந்து பக்கத்திலே இருந்து இயேசுவை காட்டி கொடுக்க வச்சான், அப்புறம் இருதயத்துக்குள்ள பூந்து வந்து ஆண்டவரை வந்து காட்டி கொடுக்க வச்சான். ஆனா அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் விலகிடுவான். சொன்ன வார்த்தை வந்து அந்த சத்ரு சொன்ன வார்த்தை தான். எங்களுக்கு அது ஓம்பாடுப்பா. அப்படி இதே டைலாக் தான் நீங்க எல்லாத்துலயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா தவறு பண்ணும்போது பிசாசு இதுதான். எனக்கு என்ன, அது எனக்கெல்லாம் தெரியாப்பா, அது நீ தான் பண்ண, நீ கேட்டனால நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கை கழுவிட்டு போயிடும். நீங்க எப்போ ஒரு பரிதாபத்த நிலைக்குள்ள போய் நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னாலும் எங்களுக்கு என்ன அது ஓம்பாடுன்ற மாதிரி தான் பிசாசு வந்து விளைகிறோம். அப்புறம் நீங்களா வந்து அண்ணா நீ வேணா ஒண்ணு பண்ணு, இப்ப நீ ஃப்ரீயா மாறணும்னு நினைச்சேன்னா பேசாம தொங்கிடு, மரத்துல தொங்கு, ஃபேன்ல தொங்கு அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட்ல வந்து அந்த தாட்ஸை வந்து பிசாசு வந்து கொடுக்கும். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சிந்தனை கட்டுக்கும் சிந்தனை அரணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்றதையும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம ஒரு வசனம், சிந்தனை அரண்களுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எவ்வளவு பெரியதான ஒரு பிரச்சனைகள், எவ்வளவு பெரியதான எந்த ஒரு எண்ணங்கள், மேட்டுமையான என்ன இது வந்தாலும் நாங்க கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய நாங்க சிறைப்படுத்துகிறோம். அவர் என்ன அழகா அவர் சொல்லியிருக்காரு. அவரை வந்து அதை அனுபவிச்சு, ஏன்னா அவருக்கு அந்த இதுல போராடி இருக்காரு போல. அதனால எங்களுடைய போராயுதங்கள் வந்து நான் உட்காந்து ஐயோ எனக்கு சிந்தனை கட்டல, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்குன்னு உட்காந்து நான் அதெல்லாம் நான் பத்தி இது பண்ணவே இல்லை. ஆனா எதவா இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள, ஆண்டவருக்குள்ள நாங்க அதை வந்து சிறைப்படுத்துறதுக்காக நாங்க பழகிக்கிட்டோம், எங்களை நாங்க பழகிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்ப உங்களுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அதை தான் வந்து கேட்கணும். நீங்கள் வந்து சொல்லணும், நீ இன்னும் நிறைய சிந்தனை என் மைண்டில் வருது, ஆனால் நான் எல்லா சிந்தனையும் கிறிஸ்துவ கீழ்படியே நான் சிறைப்படுத்துகிறேன், நீ கிறிஸ்துவ கீழே வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்தாரிட்டி கீழே நீ வரணும். நீ என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய மாம்சத்தில் நீங்கள் வந்து அந்த அத்தாரிட்டியை நீங்கள் வந்து நம்ம மனசளவுலையோ இல்லைன்னா உங்களுக்கு மனசில் உங்கள் சிந்தையில் உங்களுக்கு சொல்ல முடியலாட்டினாலும் நாவுனால கூட சத்தமாக கூட நீங்கள் சொல்லி பழகுங்க கொஞ்சம் ஆரம்பத்தில். ஏன்னா நம்ம சிந்தையில் நம்ம ஒரு பக்கம் சொல்ல, அதை விட அந்த ஒரு சிந்தனை கட்டு பெருசாக நின்று அது ஒரு தனி ட்ராக்ல ஓடிச்சுன்னு வைங்களேன். நீங்கள் நாவு, உங்களுடைய நாவுனால கூட நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ணும்போது அது அப்படியே நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் சிறையாக்குறேன், இந்த எண்ணத்தை என்னுடைய இருக்கதான் யோசிக்கதான் எல்லா எண்ணத்தையும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் சிறைப்படுத்துறேன், நீ வந்து கிறிஸ்துவனுடைய அத்தாரிட்டி கீழே வா, நீ இதுக்கு வா அப்படின்னு நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து வரும். இப்போ நம்ம இன்னும் 2-3 காரியங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படியெல்லாம் அந்த சிந்தனை சாதாரண சிந்தனை தான் அது எப்படி வந்து சிந்தனை கட்டுகளா அரண்களா மாறுது அப்படின்ற பார்க்கலாம்.
முதலாவது நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்களேன். லூக்கா 8:12 இருக்கு. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாருங்களேன். அப்ப பிசாசு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னா இருதயத்துல இருந்து எடுத்து போடுறான். ஏன்னா நம்ம மைண்ட் நம்ம யோசிச்சு லைட்டா நம்ம மைண்ட்ல யோசிக்கும் போது அதை வந்து இருதயத்துல தான் நம்ம கொண்டு வருவோம். இருதயத்துல அதை கொண்டு வரும். அப்ப அந்த இருதயத்திலே அவன் எடுத்து போட்டான்னு வைங்களேன், ஒண்ணுமே வந்து அந்த இடத்துல இருந்தது அடையாளமே இல்லாத மாதிரி போயிடும். அதுவும் முக்கியமா யார இவங்க டார்கெட் பண்றாங்கன்னா அவர்கள் விசுவாச ரட்சிக்கப்படாதபடிக்கு. பாருங்க, புதுசா வர்றவங்களுக்குள்ள நிறைய சிந்தனை வந்து வரும். எப்படின்னா அவங்க வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, வசனத்தை வந்து கேட்பாங்க. ஏன்னா கேட்கிற நேரம் அவங்களுக்கு ஓகேவா இருக்கும், ஓகே அப்படிங்க. ஆனா அந்த ஆராதனையை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி ஏஞ்சதுக்கு இல்லைன்னா அந்த பிரசங்கத்தை விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்னைக்கு பிரசங்கத்துல சொன்ன அந்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா கூட, இல்லைன்னா இன்னைக்கு பிரசங்கம் எந்த டாபிக்ல போயிருக்குன்னு கேட்டா கூட இருதயம் வந்து நிறையவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஊழியரா இருக்கனால விசுவாசிங்க பிளாங்கா நான் நிக்கிறேன் பாஸ்டர், என்ன சொன்னீங்கன்னே புரியல அப்படின்ற சொல்ற அளவுக்கு. அது முக்கியமா இது யாருக்கு நடக்கும்னா அந்த புதுசா வரவங்களுக்கு தான் நடக்கும். ஏன் புதுசா வரவங்க நடக்குன்னா பழைய விசுவாசிகள் வந்து நிறைய வசனத்தை ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. சோ பிசாசு வந்து இந்த வசனத்தை எடுத்து போடணும்னு அவன் டார்கெட் பண்ண மாட்டான். அவன் வந்து அடுத்த கட்டம் போயிருப்பான். ஏன்னா இவங்களுக்குள்ள ஏற்கனவே நிறைய வசனங்கள் மைண்ட்ல வந்துருச்சு. சோ அந்த வசனத்தை எடுத்து போட்டுதான் அவன் வந்து அடுத்தது அவன் வந்து வேற வைப்பான். அதாவது கொஞ்சம் பழைய விசுவாசிகளுக்கு வேற பிரச்சனையை வந்து கொடுப்பான். ஆனா அந்த புதுசா வரவங்க இப்பதான் கத்துக்கிற மாதிரி அந்த வசனத்தை வந்து உள்ள ஏத்திட்டு இருப்பாங்க. சோ அப்ப அவனுக்கு இப்பவே அதை வெளியே எடுத்து போட்டா ரொம்ப வேலை ஈஸி. அப்ப நீங்களும் என்ன பண்ணணும்னா இத தந்திரத்தை நல்லா புரிஞ்சுட்டு, நீங்க ஒரு வேலை புதுசா ரட்சிக்கப்பட்டு இப்பதான் நான் வரேன் அப்படின்ற ஒரு நபரா இருந்தா டெய்லி ஒரு வசனமாவது நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி உட்கார்ந்து வந்து படிக்க வேண்டாம். அதை மெடிடேட், அதை தியானம் பண்ணுங்க. ஒரு வசனத்தை ஆண்டவர் நீ கொடுக்கறனா டைரியில எப்படி சொல்ல, திருக்குறளை படிக்கிற மாதிரி பிழை இல்லாமல் அந்த ஒரு வார்த்தைக்கு இல்லாம படிக்கணும் அதை சொல்ல வரல. ஆனா அந்த வார்த்தையோட அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் அந்த அர்த்தங்களை சொல்றதுக்கு இன்னைக்கு மீடியால நிறைய இருக்கு. நிறைய வசனத்துக்கு போட்டோம்னா இன்னைக்கு இது அர்த்தத்தை கூகுளே போட்டாலும் நிறைய அர்த்தம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வந்து இங்கிலீஷ்னாலும் பல வெர்ஷன் இருக்கு உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க. சோ அந்த அர்த்தத்தை வந்து தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியலனாலும் அந்த அர்த்தத்தை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுட்டு இதுதான் இந்த வசனம் சொல்ல வருதுன்னு அதை நல்லா உங்களுக்கு புரிஞ்ச அர்த்தத்தை நல்லா மெடிடேட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த வருஷத்துக்குள்ள நீங்க 200 வசனமாவது நீங்க வந்து குறைஞ்சது நீங்க மைண்ட்ல ஏத்திக்கலாம். கண்டிப்பா. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க நிறைய வசனத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பிசாசு வந்து அந்த வசனத்தை தூக்கி போடணும்னு அவன் வந்து அந்த டார்கெட் வைக்க மாட்டான். அப்ப நீங்க புதுசா இருந்தவங்க இது பண்ணும். நீங்க ஒரு வேலை நினைக்கலாம், ஏன் குடும்பத்தில் உள்ளவங்க புதுசா இருக்காங்க, நான் பழைய விசுவாசம், ஆனா என் குடும்பத்தில் உள்ளவங்க புதுசா இருக்காங்கன்னா அவங்க நீங்க கிஃப்ட் பண்றப்ப இதெல்லாம் வந்து நிறைய வசனங்கள் நிறைஞ்சதா பண்ணுங்க. சும்மா வேற ஏதாவது பண்ணாம வசன போர்டோ வசனம் எழுதியிருக்கிற மாதிரியோ கொஞ்சம் நிறைய பண்ணுங்க. பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்க அந்த கிஃப்ட்டுக்காவது அந்த வசனத்தை வந்து பார்ப்பாங்க. இதை அடிக்கடி நீங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த வசனம் வந்து உள்ள வந்து போய்கிட்டே இருக்கும். போகும்போது பிசாசு வந்து அந்த எடுத்து போடாதபடிக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா பிசாசு எடுத்து போடதான் ட்ரை பண்ணுவான். ஆமா, அதுதான் அவனுடைய பெரிய இதே. இப்ப வந்து பிசாசு வந்து ஒரு வசனம் வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை வந்து நம்ம வசனத்துல இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் அந்த வசனத்தையே கேட்காத ஒரு மனுஷர் வந்து அசால்ட்டா யாரோ 2 பேர் சண்டை போட்டு என்னமோ பண்ணிட்டு அடிச்சு உள்றாங்க, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம் அவங்க அந்த வசனத்தை தெரியாத வரைக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவாங்க. சரி, ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம சமாதானம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கலாம். அவங்க குடும்பத்திலேனாலும் சரி, ஒரு ஆபீஸ்லனாலும் சரி, ஒரு சமாதானத்துக்கு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த வசனம் உங்களுக்கு உள்ள போனனால தானே அவங்க அதை ட்ரையே பண்றாங்க. இந்த வசனம் இல்லாட்டா அவங்க ட்ரையே பண்ண மாட்டாங்களே, எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி அவங்க உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வசனம் தான் நமக்கு ரொம்ப வார்த்தை தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம பண்ண முடியும். அதனாலதான் பிசாசு வந்து அந்த டார்கெட் வந்து வைக்கிறான், ஃபுல்லா எடுத்துடணும் அப்படின்றக்காக. அடுத்து நம்ம 2வதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அது வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இந்த இடத்துல பாருங்களேன், பிசாசு வந்து மனுஷன் நம்ம தூங்குற நேரம் கூட பாருங்க வந்து களைகளை வந்து விதைச்சிட்டு போறான். ஸோ அப்படிங்கும் போது இரவு நேரத்துல கூட நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும். ஒரு சில நேரம் நம்ம இரவுல நம்ம என்ன பண்றோம்
உணர்வோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற. திடீர்னு வந்து பிசாசு வந்து அந்த கலைகளை விதைக்குப்போம். ஸோ நம்ம வந்து ஆண்டவருடைய நம்ம காலையில எந்திரிச்சு கூட நீங்க வந்து பாருங்க, ஓகே நம்ம சிந்தனையில வேற ஏதாச்சும் இருக்கா, யோசிக்கிறோமா, தவறா எது யோசிக்கிறோமா, அப்படி ஒருவேளை நீங்க தவறா, ஏன்னா ஒரு சில நாள் காலையில எந்திரிச்சோடனே ஒரு நெகட்டிவ் வைப் வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில நாள் வந்து பயங்கர பாசிட்டிவா எந்திரிப்போம். எந்திரிச்சோடனே எரிச்சலா எந்திரிக்கும் போது என்ன எரிச்சல்னே தெரியும். குடும்ப நபர் கூட கண்டுபிடிக்க முடியாது. இவன் ஏன் நான் இல்ல நல்லா தானே நைட்டு நீ படுத்திருக்க, ஏன் இப்படி காலையில எந்திரிச்சோன்னே இப்ப காலையில் காலங்காத்தால ஏன் இப்படி நடந்துக்கிற சொல்லுவாங்க, காலங்காத்தால எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு. அப்படிலாம் உங்ககிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நடந்திருக்கு அப்படின்னா பிசாசு வந்த இடத்துல இரவுல உங்களுக்கு கலையை விதைத்திருக்கான். ஏன்னா நல்லா படுத்த நம்ம காலையில ஏன் எரிச்சல் ஆகணும்? அந்த இடத்துல பிசாசு வந்து அவனுடைய சேட்டையை பண்ணணும்ன்ற இரவுல கலையை வந்து விதைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ இதுல எதுக்கு தேவையில்லாத ஒரு இது இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம தான் நம்ம சிந்தனையை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எந்த நேரத்துல பிசாசு வந்து அந்த கலைகளை நம்மகிட்ட விதைக்கிறான் அப்படின்னு. தூங்குறது அப்படின்னா இரவு நேரம் தூங்குறதுங்கிறது இல்லாம ஆவிக்குரிய தூக்கத்துல நம்ம இருந்தா கூட வேதத்தை நம்ம படிக்காம இல்லைன்னா ஜோம் பண்ணாம அன்னைக்கு அசால்ட்டா, ஆவிக்குரிய தூக்கம்னா என்ன, பைபிள் வாசிக்காம ஜோம் பண்ணாம நம்ம அசால்ட்டா இருந்தோம் அப்படிங்கிறது. ஆவிக்குரிய லைஃப் ஸ்லீப்ல இருக்கும்போது அந்த நேரத்துல பிசாசால கலைகளை விதைக்க முடியும். ஸோ நம்ம ஒரு நாள் நம்ம பைபிள் வாசிக்காம மறந்துட்டோம், இல்லைன்னா வேலை பிஸியில் நம்ம இது பண்ணல அப்படின்னா அன்னைக்கு சிந்தையில பாத்தீங்கன்னா பிசாசு நிறைய கலைகளை கொண்டு வந்து வச்சிருப்பான். ஒருத்தவங்க சாதாரணமா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை ஒரு பெரிய லெவல்ல வந்து யோசிக்க வந்து வைப்பான். அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கும், சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு இப்படி ஆற மாட்டேங்குது, 10 நாள் ஆற மாட்டேங்குது, 10 நாள் ஆயிருச்சு, நீ இதை டெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இது அறுத்தே எடுத்துடணுங்கிற லெவலுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து கொண்டு போய் விட்டுரும். இதுதான் அந்த பிசாசனுடைய, அதாவது சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அவனுடைய கலைகள் வந்து நமக்கு பூதாகரமா இருக்கும். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா இது கலையை நம்ம கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்ச உடனே அதை புடிங்கி நம்ம போடுறதா நம்மளுடைய வேலையை. இல்ல உங்களாலே கண்டுபிடிக்கும்ல, நீங்களே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் மனசுல நிறைய சிந்தனை ஓடுது, இதுல நல்ல சிந்தனை கோதுமை இல்லாமல் இருக்கிற அந்த கலைகளை மட்டும் எனக்கு வெளிப்படுத்துங்க. அந்த சிந்தனை தேவையில்லாம சிந்தனை எல்லாம் எடுத்து போடுங்க. நான் யார் மேல மன்னிக்காம இருக்கிறேனா, இல்ல யார் மேல பொறாமப்படுறேனா, இல்ல வந்து எரிச்சலோட இருக்கிறேனா. தேவையே இல்லாத ஒரு மனுஷன் வந்து எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்கள பார்த்து வந்து எரிச்சல் வருதா, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கையிலையாவது கண்டிப்பா கொடுக்கும் போது அந்த சிந்தனை கட்டுகள் வந்து அப்பவே உடையும். சிந்தனை கட்டுக்கும் சிந்தனை அரணுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, சிந்தனை கட்டுன்றது ஒரு சின்ன ஒரு முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு சின்ன ஒரு இது, அதை வந்து நீங்க டீல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பெருசா அது சிந்தனை ஆறு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம டெய்லி வந்து தலாவை செய்யும் போது சிக்கு எடுப்போம். இதே இந்த சிக்கு எடுக்காமே பல வருஷம் வச்சிருக்கவங்க தான் அந்த ஜட முடி சொல்லுவாங்க. அந்த தலைக்கும் குளிக்காம சிக்கும் எடுக்காம இருக்கதான் ஜட முடின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சிந்தனை ஆறு. ஸோ சிக்கு எடுக்காம இருக்கிற முடி பேரு வந்து சிந்தனை கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கு எடுக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தலைமுடி. ஆனா அதை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா அந்த ஜட முடியை ரிமூவ் பண்ணாததுக்கு ரொம்பவே முடியவே முடியாது. ரொம்ப வந்து கஷ்டம். அது வந்து மணிக்கணக்கு ஆகலாம், நாள் கணக்காகலாம், இல்ல சில பேர் மொட்டை தான் போடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் தான் வந்து இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு சிந்தனையை நீங்க கொஞ்ச நாளுக்குள்ளேயே டீல் பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அது கண்டுபிடிச்சு இது நமக்கு நெகட்டிவா இருக்கே, இது ஏதோ நம்மகிட்ட இல்லாத ஒரு சிந்தனையா இருக்கேன்னு கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த சிந்தனை கட்டு வந்து எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த சிந்தனை அரணா நம்ம மாத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். கட்டுகளை நம்ம கண்டறிஞ்சு அதை அப்பயோ அந்த கட்டை அவிழ்த்து போடுறதுதான் நமக்கு நல்லது. நான் அதை அரணா மாத்திட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சிக்கல். இப்போ மூன்றாவது ஒரு பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பிசாசு வந்து அநேக நேரம் சிந்தனை வந்து நம்ம பக்கத்துல இருந்து வந்து தூண்டிக்கிட்டே இருப்பான். நம்ம யூதாஸ்க்கு வந்து அதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய முறை அந்த வசனத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல இருந்து தூண்டான்னு தான் இருக்கும். ஆனா அவனே எப்போ அந்த ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் வந்து அந்த லாஸ்ட் சான்ஸ் கூட தருவாரு. நான் வந்து யார்கிட்ட அதை தோய்த்து அதை கொடுக்குறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பேன்னு சொல்ல. அப்ப ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றாரு, இப்ப கூட உனக்கு நான் சான்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்ப வரைக்கும் பிசாசு வந்து வெளியே தூண்டிட்டு தான் இருக்கான். ஆனா அவன் எப்ப வந்து அதை வாங்குறானோ வாங்கினதுக்கு அப்புறம் பிசாசு அவனுக்குள்ள புகுங்கான் இருக்கு. அப்ப உள்ள புகுறதுக்கும் வெளியே இருந்து தூண்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம இடம் கொடுக்கறது தான், ரெண்டுக்குமே நம்ம இடம் கொடுக்கறது தான் வித்தியாசம். ஒருத்தவங்களுக்குள்ள இப்ப பிசாசு வந்து உங்களுக்கு வெளியே இருந்து தூண்டுறதுக்கும் உள்ள இருந்து தூண்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? வெளியே இருந்தனா டைம் வந்து டேஸ் வந்து இழுக்கும். உள்ள அவனே உள்ள வந்துட்டானா அவனுக்கு ஈஸி. அந்த மிஷன் வந்து அவனே செஞ்சு முடிச்சுட்டு வெளியே போயிருவான். கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் கொலை பண்றவங்க கேட்டீங்கன்னா இதை தான் வந்து சொல்லுவாங்க.
நான் Suicide எப்படி பண்றவங்க, பொண்ணுன்னு suicide எனக்கே attempt தெரியாதே பண்ணவங்க. அப்படின்பாங்க. நான் ரொம்ப இதா ஸ்பீடா பண்ணிட்டேன், எனக்கு இதே இல்லை. ஆனா அவங்க ரொம்ப நாள் அந்த கொலை பண்ணுன்ற பிளான்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பிளான் அந்த அந்த தாட் அப்பவே அவங்க இது எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு அவனை கொண்டு நான் போய் எதுக்கு ஜெயில உட்காரணும், நானும் கொண்டுட்டு கண்டிப்பா நம்மளையும் பிடிச்சி ஜெயில தான் வைக்க போறாங்க, அந்த அந்த தாட் அப்பவே விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நம்ம கொண்டுட்டோம்னா அவன் வாழ்க்கையை விட்டுட்டு அவனை தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிம்மதி வருமோன்னு இப்படியே அந்த அசை போடுறது, அந்த தேவையில்லாத தாட்டை அசை போடும்போது பிசாசு அவங்களுக்குள்ள புகுந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு அது ஈஸி. அவன் இங்க சைடுல நிக்கும் போதே, பக்கத்துல இருக்கும் போதே நம்ம அதை வந்து தட்டி விட்டுறணும். அந்த விஷயத்தை தான் ஆண்டவர் பண்ணாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. அந்த பேதுருட்ட நிற்கும் போது ஆண்டவர் கணிச்சிட்டாரு. ஆனா அதே பிசாசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனை வந்து தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்குள்ள. ஏன்னா மேக்சிமம் அவன் நான் சாதிச்சதை வந்து நினைச்சதை சாதிச்சுட்டு தான் வெளியே போகணும்னு நினைப்பான். அந்த இடத்துல வந்து அவன் கண்டிப்பா நமக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து பக்கத்துல இருக்கும் போதே நம்ம அறிஞ்சு நம்ம செயல்படணும். இப்போ இன்னொரு வீடியோலையும் இதை விட நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். மற்றவங்க இப்போ நீங்க நினைக்கலாம் எனக்குள்ள அந்த அளவு சிந்தனை கட்டோ சிந்தனை அரணோ இருக்கோ இல்லையோ, ஆனா என்னை சுற்றி உள்ள என்னுடைய பக்கத்தில் உள்ள குடும்ப உறுப்பினருக்கு நான் நேசிக்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்கு. இப்போ நான் அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். நீங்கள் முக்கியமாக நாங்கள் சொன்னதான ஆண்டவருடைய வார்த்தைகள், முக்கியமாக அந்த சிந்தனையிலேருந்து விடுதலை கொடுக்கறதே ஆண்டவருடைய வார்த்தை தான். நம்ம ஜெபம், ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்ம ஜெபத்தை தாண்டி ஜெபமும் பண்ணணும், பட் ஆண்டவருடைய வார்த்தை தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 3 காரியத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதுலேருந்து அது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்போ நாங்கள் சுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் அநேக கிறிஸ்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இயேசுவை அறிந்தவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் இந்த பிரச்சனையில் அவங்க மாட்டிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது வந்து பிரோஜனமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.